Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. அதிமுக பாஜக கூட்டணி இறுதியானதை தொடர்ந்து இபிஎஸ் வீட்டிற்கு புறப்பட்டிருக்கிறார் அமித்ஷா. அங்கே இரவு அவருடைய வீட்டில் உணவு அருந்த இருப்பதாகவும் தகவல், தேநீர் விருந்தில் பங்கேற்பதாகவும் கூட சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. ஓராண்டுக்கு முன்பே இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. இது உங்களுடைய கூட்டணிக்கு பெரும் போட்டி அவங்க கொடுக்க மாட்டாங்களா? அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு என்ன தோதோ அந்த தோதுக்கு ஏத்தாப்புல அவர்கள் வியூகம் அமைப்பார்கள். இது யதார்த்தம் தானே அரசியல். அதனால இதுல ஒன்றும் வேப்போ எங்களுக்கு ஒன்றும் ஒரு ஆச்சரியமோ கிடையாது. ரெண்டாவது, அதிமுக முன்னாடி மாதிரி இல்ல. அதிமுக என்பது இப்பொழுது ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி மாதிரி தான் டெல்லியில இருக்கிற பாஜகவுக்கு நடந்துக்கிறாங்க. அந்த கட்சி யாரை கூப்பிட்டாலும் ஓடி போறாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல இவங்க கூட கூட்டணி பேசணும்னா இவங்க கிட்ட வந்து பேசின காலம் போய் இவங்க ஓடி போய் கூட்டணி வைக்கிறாங்க. அதான் இது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. தமிழ்நாட்டுல ஜென்ரலாவே பிஜேபிக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடையாது. அவர்களுடைய இந்துத்துவா கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனாலதான் அதுல இருந்து விலகி வந்தாங்க அதிமுக. ஆனா நிலைச்சு நிக்க முடியல அந்த நிலையில. இன்னைக்கு திருப்பி சக்கமாயிட்டாங்க. இதுல ஒண்ணு எனக்கு ஒன்றும் வியப்பு ஒன்றும் கிடையாது. மத்த அதிமுக இருக்கிற மத்த இரண்டு அணிகளும் அதுல சேருவாங்களா இல்லையானு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இது ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே, இந்த கூட்டணி தானே. எங்களுக்கும் திமுக கூட்டணிக்கும் 2021 4% ஓட்டுல தான் நாங்க இழந்தோம் அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில திரும்ப கட்டமைக்கிறாங்களோ? அது ரெண்டாவது, பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டத்துல பெர்சன்டேஜ் ஓட்டு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. யாரு அதிக ஓட்டு வாங்குறாங்களோ ஒரு தொகுதியில அவங்க சீட்டை ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது, தமிழ்நாட்டுல இப்ப 3 முனையா இருக்கும்ல. இப்ப புதுசா ஒரு கட்சி அவர் வந்திருக்கு, விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க என்ன நிலை எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க இப்ப இன்னைக்கு இப்படி அணிகள் அமையும் பொழுது அவங்க தனியா தான் நிக்கணும். அதனால இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. அதற்குடைய வாக்கு சதவீதம் ஒன்றும் குறையாது. இரண்டாவது, பிஜேபியை ஒரு வரவேற்கின்ற அரசியல் கட்சியாக என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண தமிழ் மக்கள் பார்ப்பது கிடையாது. அதனால அதற்கென்று ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் அதிமுகவுக்கு. அதை உணர்வாங்க. அதை உணர்ந்துதான் அவங்க பிரிஞ்சாங்க. அதை உணர்ந்து பிரிஞ்சு இப்ப மீண்டும் சக்கமாயிட்டாங்க. அவ்வளவுதான். பாஜக தலைமையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஒரு கட்சியில ஒரு நியமன பதவியில ஒருத்தரை நியமிச்சு இன்னொருத்தரை நியமனம் பண்ணாங்கன்னா இதுல என்ன இருக்கு வியப்பு? ஒன்னும் வியப்பு கிடையாது. இதெல்லாம் நியமன பதவி தானே. இது நியமன பதவி. லேட்டரல் என்ட்ரியில இருக்கிறவங்க பதவி வாங்கிக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி திரு கார்த்திக் சிதம்பரம். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.